கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படி போயிருந்தார். ரொம்பவும் ஆச்சரியமான சில விஷயங்கள் ஆண்டவரின் வாழ்க்கையில் நடக்கும். அது என்னன்னா, எதிரி என்கிற ஒருவர் அவரை விருந்துக்கு அழைப்பார். அந்த விருந்துக்கு அழைப்பதோட நோக்கம், அந்த விருந்து வேளையில் அவரை ஏதோ ஒரு குற்றத்தில் சிக்க வைக்கும்படி. இது அப்பப்போ நடக்கும். பரிசேயர் தான் அந்த மாதிரியான வேலையை பண்ணுவாங்க. 2. அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ வென்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். இந்த சூழ்நிலையை கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா, கரெக்டாக அவர் விருந்துக்கு அழைக்கப்பட்டார். அந்த விருந்து வீட்டுக்கு போனார். போன உடனே அங்கே விருந்து ஏற்பாடுகள் நன்றாக இருந்தது. அவன் அழகாக அவரை வரவேற்றான், உபசரித்தான், எல்லாம் நல்லா இருந்தது. ஆண்டவர் பேசினார், போதித்தார். இப்படி முடிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஏதோ திட்டமிட்டு ஒரு நீர்க்கோவை வியாதி உள்ளவன், அப்படின்னா இந்த லங்கில் தண்ணி சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க. அது அப்படியே மாரடைப்பு கூட ஏற்படுத்தலாம். அந்த நீர் அதிகமாக கோர்த்து கொள்ளும் பொழுது அப்படியே இதயத்தின் ஓட்டத்தை அது அழுத்திடும். இது ஏற்படுறது உண்டு. இந்த மாரடைப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் முக்கியமாக அது நடக்கும்போது அது நடந்ததற்கான காரணத்தை பார்த்திங்கன்னா, இந்த நுரையீரலில் நீர் சேர்ந்ததாக, நீர் கோர்த்து கொண்டதாக இருக்கும். அப்போ ஆண்டவர் இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு அவங்க ரொம்ப கவனமாக இருந்தாங்களாம். என்னென்னா, ஓய்வு நாள், இவனை சுகமாக்கி விடுவாரா அப்படின்னு இவங்க கொஞ்சம் கவனமாக ஷார்ப்பாக எப்படா சிக்குவார்ன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆண்டவர் இதை அறிந்தவராக நியாயசாஸ்திரிகளை பார்த்து கேள்வி கேட்டார். ஓய்வு நாளிலே ஒருவனை சுகமாக்கலாமா? 4. அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே கிணற்றிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. பார்த்தீங்களா, அப்படியே பாறை மாதிரி சிலை மாதிரி அமைதியாக இருக்கிறானுங்க, கல் மாதிரி இருக்கிறானுங்க. என்ன, இப்போ அவரை சிக்க வைக்கலான்னு பார்த்தா அவர் இவங்களை சிக்க வச்சிட்டார். இப்போ இவங்களால் ரொம்ப அடிப்படையான விஷயத்துக்கு பதில் சொல்லவே முடியல. ஓய்வு நாள், நாம் இதை செய்யக்கூடாது அப்படின்னா நன்மை செய்யக்கூடாதுன்னு எப்படி சொல்கிறது? சாகப்போகிற ஒன்றை காப்பாற்றக்கூடாதுன்னு எப்படி சொல்கிறது? சிக்கலில் மாட்டிக்கிட்டானுங்க. 7. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். இப்போது இந்த விருந்து தொடர்பான பாடங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல விருந்துக்கு அழைக்கப்பட்டார். அங்கே ஆண்டவரை குற்றத்தில் சிக்குவாரா என்று பார்த்தார்கள். ஆனால் எதிர்பார்த்தவர்கள் எல்லாருமே வாயடைத்து போனார்கள். ஏன்னா அவங்க குற்றத்தில் சிக்க வேண்டாம் அப்படின்ற நிர்பந்தம் அவங்களுக்கு போச்சு. அடுத்தது, இந்த விருந்துக்கு சென்றவர் அந்த மக்கள் ஆண்டவரை அவர் என்ன செய்வாரோன்னு பார்த்த மாதிரி அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அவர் கவனித்தார். ஒரு விஷயம் பார்த்துருக்கிறார். என்னென்னா, முதன்மையான இடங்களை மனிதர் ரொம்ப விரும்பி ஆவலாக தேடி உட்கார்வதை பார்த்தார். அப்போ நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கிறார். 8வது வசனம். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஒரு அழகான உவமை, ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அதை விருந்து சாலையில் பார்த்த ஒரு விஷயத்தை கொண்டு போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்னா, எப்பவுமே நீங்கள் தாழ்மையாக நடங்க. ஒரு விருந்து வீட்டுக்கு போகும் பொழுது நீங்கள் எப்படி நடக்கிறீங்க? வழக்கமாகவே முதன்மையான இடம்,
ஒரு முக்கியஸ்தரை போல நம்மை காட்டிக்கொள்வது, இந்த மாதிரியாகவே ஏன் உங்கள் விருப்பம் இருக்கிறது? நீங்கள் இப்படி பண்ணாதீங்க. அது அப்படியே ரிவர்ஸில் சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் தாழ்ந்த இடத்துல போய் உட்காருங்க. அப்போ அப்பா நீ ஏன் பின்னால் உட்கார்ந்து இருக்கிற, முன்னால் உட்காரு, ஃப்ரண்ட் ரோவில் உட்காருங்க, நம்மளாம் முக்கியமானவங்க இல்லையா நீங்கள்லாம் நமக்கு அப்படின்னு சொன்னால், அப்படி வரும்போது எல்லாருடைய பார்வையில் ரொம்ப முக்கியமானவர் போல பார், பின்னால் இருந்து கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் உட்கார வைக்கிறாங்களே, உனக்கு கனமுண்டாகும்ன்றார். அதாவது எவ்வளோ அழகாக நம்மளோட உணர்வுகள் இப்படி இருக்கும் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? அதனால் என்ன, நாம் இந்த ஒரு குறிப்பிட்ட சின்ன விஷயம்னு நீங்கள் நினச்சா கூட எப்படி தான் நம்ம நடக்கிறோம், பொதுவாக நம்ம எப்படி நடக்கிறோம்? இன்றைக்கி பெரும்பான்மையான மனிதர்களுக்கு முதன்மை, பெருமை, முக்கியத்துவம் இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு பக்கம் அதை விரும்பாதவர்களைப் போலவே பேசுவாங்க, காட்டுவாங்க. ஆனால் சொல்லப்போனால் அவங்க அதை ரொம்ப முக்கியமாக விரும்புகிறவங்க. அவங்கள ரொம்ப வலுக்கட்டாயமாக அப்படியே ரொம்ப தொந்தரவு பண்ணி கெஞ்சி அவங்கள அப்படியே கூட்டுட்டு போய் எல்லாருக்கும் முன்னால் உட்கார வைக்கணும்னு விரும்புவாங்க. அதனால் அவர்கள் தவிர்ப்பதை போல நடப்பார்கள். இந்த மாய்மாலம் கூட மனிதர் நடுவில் இருக்க தான் செய்யுது. நாம் யாராக இருக்கிறோம்? நாம் வெளிப்படையாக இருக்கிறோமா? எப்பொழுதும் தாழ்மையான இடத்தை விரும்புகிறவர்கள் தானா? அப்போ 11 சொல்றாரு, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இது ஒரு சட்டம் மாதிரி. இது உலகத்தில் அப்படிதான் இருக்கும். இது சத்தியம். இது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன், மற்றவங்க அவனை தாழ்த்தி தூக்கி போடுறது அல்ல, தன்னையே அவன் தாழ்த்தி கொள்வது. பொதுவாகவே தரையிலே நாம் உட்கார்ந்துருக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு கீழே நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது. நாம் ரொம்ப உயரத்தில் உட்கார்ந்துருந்தால் அவன் கீழே உட்காரணும் வேணால் சொல்லலாம். அப்போ நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளும் பொழுது நமக்கு ஏதாவது மாற்றம் பண்ணணும்னு யாராவது நினைச்சாங்கன்னா கீழே தள்ள முடியாது இல்லையா? இப்போ என்ன தான் பண்ணணும்? ஒரு ஸ்டெப் மேலே தான் நம்மளை எடுத்துன்னு போய் உட்கார வைக்க முடியும். அப்போது எப்பொழுதுமே நாம் தாழ்மையான இடங்களில் தெரிந்து கொள்வது நல்லது இல்லையா? ஒரு மாற்றம் நமக்கு வருமானால் அது உயர்வாக மட்டும்தான் இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், நான் சொன்னது புரியும். முன்னெல்லாம் ரேடியோவில், டிவிலெல்லாம் இன்று ஒரு தகவல் அப்படின்னு ஒருத்தர் பேசுவார். ரொம்ப அருமையான தகவல்களை பல ஆண்டுகள் பேசி வால்யூமாக அவருடைய புத்தகங்கள் அந்த தலைப்பின் கீழவே அச்சிட்டு நிறைய விற்பனை ஆச்சு. சில புத்தகங்கள் என்கிட்டே இருக்குது. இன்று ஒரு தகவல். தென்கட்சி என்ற ஊரை சேர்ந்தவர் கோ சுவாமிநாதன். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், தென்கட்சினாலே அவர் பேர் தெரிஞ்சிடும். அவரை ஆய்வு செய்து அவருடைய அந்த தகவல் சொல்லுதல், அவரோட வாழ்க்கை முறை, அவர் பேசுவது, இது எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி ஒரு முனைவர் பட்டம் வாங்குவதற்காக ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வெல்லாம் நடத்தி முடிச்சிட்ட பிறகு அதனோட கடைசியில் அவரை பற்றி இதுதான் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் எழுதுகிறாங்களாம். அதில் என்ன கடைசியாக எழுதியிருக்காங்கன்னா, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களை ஒருவரும் தோற்கடிக்கவே முடியாது, அவ்வளவு விஷயங்கள் தெரிந்த ஒரு மனிதன், எதற்குமே அவர் சரியாக பதில் சொல்லிடுவார் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ என்னென்னா, அப்போ அவர் ஒரு பதில் சொன்னாராம். அடடா, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நான் ஏற்கனவே தோற்பதற்கு தயாராகவே இருக்கிறேன், அதனால் என்னை இன்னொருத்தர் தோற்கடிக்கணும்னு அவசியம் இல்லையே. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னா, நான் ஏற்கனவே தாழ்மையான இடத்தில் இருக்கவே நான் விரும்புகிறேன், நான் தரைமட்டமாகவே நான் இருக்க விரும்புகிறேன். அப்போது அதுக்கு கீழே ஒருத்தர் என்ன கொண்டு போய் நில்லு அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே போய் நான் தான் உட்கார்ந்துருக்கிறேன்னே, இன்னும் எங்கே உட்காருன்னு தரையில் சொல்கிறது முடியாது இல்லையா? பாருங்கள், உலக மனிதர்கள் கூட ஒரு நல்ல பண்பை அவர்கள் ஒரு குணமாக அதை அப்படியே அவங்களுடைய இயல்பாக கொண்டு இருக்கும்போது அது எவ்வளோ உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது இல்லையா? கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நாம் தாழ்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல உதாரணத்தை நாம் தேடலாமா? அவசியமே இல்லை. ஏன்னா நமது ஆண்டவர் தான் தி பெஸ்ட் உதாரணம். அவர் தான். ஏன் தெரியுங்களா? அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளை போல அப்படியே தனக்குத்தானே வைத்து கொள்ளாமல் அதை உதறி தள்ளிவிட்டு தன்னை வெறுமையாக்கிவிட்டு அடிமை கோலம் எடுத்து மனிதனாக இந்த பூமியிலே தாழ்த்தினார், தன்னை தாழ்த்தினார். அடுத்தது விருந்து சம்பந்தமான இன்னொரு விஷயம் 12 முதல். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி,
நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகலும் உன் சகோதரையாகலும் உன் பந்து ஜனங்களையாகலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாகலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியமுள்ளவனாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ரொம்ப சாதாரணமான விஷயம். நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்த ஆரம்ப நாட்களிலே என் மனதை தொட்ட ஒரு விஷயம் இது. முக்கியமாக இது அப்படியே நான் மனசில் எப்பவுமே வச்சுட்டு இருப்பேன். நமக்கு விருந்து கொடுக்க முடியாதவர்களுக்கு நாம் விருந்து கொடுக்க வேண்டும். நமக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க முடியாதவர்களுக்கு நாம் சாப்பாடு கொடுக்க வேண்டும். அதை நான் பழகுகிறேன், அது செய்வதும் உண்டு. இப்போவும் அந்த விருப்பம் எனக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். நம்முடைய வீட்டில் இதாகலும் ஒரு கூட்டம், அதில் ஒரு விஷயத்தை நாம் செய்து நம்ம விருந்து பண்ணுறதா இருந்தால் நமக்கு விருந்தளிக்க முடியாத ஏழை எளிய மக்கள், ரோட்டோரமாக இருக்கிற மக்கள், ஒருவேளை ஆகாரத்துக்கு கையேந்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் செய்யணும் அப்படின்னு நான் எப்பொழுதுமே விரும்புறது உண்டு. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கே திரும்ப செய்பவங்களுக்கே செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அது வேண்டான்றார். அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. வேண்டாம், அழைக்க வேண்டாம்ன்றார். பாருங்களேன், ஒருவேளை திருமணம்னா நம்ம எல்லாரையும் அழைக்க தான் வேணும், அதை பற்றி சொல்லலை. விருந்துகளை வைத்து கொண்டிருக்கும் பொழுது அதை ஒரு வழக்கமாகவே சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறதா சொல்லுவாங்க இல்லையா, அதுபோலவே அதற்காகவே லாப நோக்கத்துக்காகவே விருந்து வைத்து 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 திரும்ப விருந்துண்டு இப்படியே ஒரு பொழப்பா வாழறதை விட அப்படி செய்ய வேண்டாம். உங்களுக்கு விருந்தளிக்க முடியாத ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, விருந்து கொடுங்க அப்படின்றார். பலனை எப்படி கொடுக்கிறதா சொல்றாரு? உயிர்த்தெழுதலின் நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கும். ஏன்னா நீங்க திரும்ப உங்களுக்கு கொடுக்க முடியாதவர்களுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, உங்ககிட்ட இருந்து வெறுமனே போயிட்டே மட்டும்தானே இருக்கும். அப்போ எப்படி நமக்கு நன்மை திரும்பி வரும்னு கேட்டா சொல்றாரு, உயிர்த்தெழுதலின் நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு அதற்கான பலன் வரும். அப்போ அது எப்படி வரும் தெரியுங்களா? நித்தியத்தின் ஆசீர்வாதமாக வரும். அதனால தான் நியாய தீர்ப்பு நாளிலே இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று வாசிக்கிறோம். நாம் இரக்கத்தோடு கூட பசியாய் இருக்கிற, திக்கற்று இருக்கிற, சாலையோரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியமான தர்மம் அது. பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுங்க. ஆண்டவர் நியாயத்தீர்ப்பில் கேட்கிறார்ல, எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்களா, நாம் அதை செய்யணும். அப்போ அந்த விருந்து சாலைக்குள்ளே போன உடனே விருந்து சம்பந்தமான சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து வாழ்க்கையின் சத்தியத்தை, போதனையை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ரொம்ப எளிமையாக இருக்குது, இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நாம் உபசரிக்க வேண்டும், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள்னு வேதத்தில் வாசிக்கிறோமா இல்லையா? அதில் நல்லா கவனிச்சிங்களா? அந்நியரை, அயலகத்தாரை, சொந்தக்காரங்களை, இனஜன பந்துக்களை, நண்பரை நம்ம ஒரு விருந்து அடிச்சோம்னா அடுத்த முறை அவங்க அதை விட பெஸ்ட் விருந்தா திரும்ப நம்மளுக்கு இன்னும் பெஸ்ட், நான் பார் இதை விட அதிகமாக செய்கிறேன் பார் அப்படின்னு செய்வாங்க. உடனே இவர், ஓ நீ எப்படி பண்ணியா, நான் பார் அதை விட இன்னும் பெஸ்ட்டாக உனக்கு செஞ்சு காமிக்கிறேன் பார், இப்படியே இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க விருந்தில். அது வேண்டாம்ன்றார். அப்போது நாம் நித்தியத்துக்கான பலனை பெறப்போகிறோம். இப்பொழுது பூமியிலே வெறும் பலன்கள் மீது நோக்கமாக ஒரு வியாபாரி போல நடக்க வேண்டாம். ஒருவேளை இந்த விஷயங்கள் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்க கூடியது தான். வாழ்க்கையில் இது நமக்கு இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கையாக இது இருக்கிறதா? சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஆண்டவரை குற்றத்தில் சிக்க வைக்க பார்த்தவர்களை வாயடித்து போக செய்ததை நாங்கள் வாசித்தோம். நாங்களோ எங்களுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டால் உயர்ந்த இடம், முக்கிய ஸ்தானம், மதிப்பு இவைகளை தேடி ஓடுகிறோம்ப்பா. அது கூடாதென்று சொன்னீர். எங்களுக்கு திரும்ப விருந்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு விருந்து கொடுத்து நாங்களும் இன்னும் விருந்துண்டு மகிழவே விரும்புகிறோம். எங்களை மன்னியும் தகப்பனே. நாங்கள் பசியுள்ளவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, திரும்ப எங்களுக்கு செய்ய முடியாதவர்களுக்கு நன்மை செய்யத்தக்கதாக எங்களுக்கு மனதை தாரும், அதை செய்யும் பலனை தாரும். எப்பொழுது நாங்கள் அப்படி நடந்து கொள்ள நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் அப்படி நடக்க வேண்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.